என் செல்ல குழந்தையே, ஏகாதசியினுடைய வெற்றி விடியலில் என் பிள்ளைக்கு வெற்றி வாக்கினை கொண்டு உன் வராகி அம்மா நான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்றைய நாளில் நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீ கவனமாக எதிர்கொள்வாயானால் இன்று உன்னுடைய வெற்றியினை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. அதிசக்தி வாய்ந்த இந்த நாளில் இந்த விஷயத்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும். நீ கேட்கும் வரை உன் தாயானவள் உனக்காக இங்கு காத்து கொண்டிருக்கத்தான் போகின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எத்தனையோ சம்பவங்கள் உன்னை சூழ்ந்து மிகவும் அதிகமான அளவில் மனதினை காயப்படுத்தி இனிமேல் எதுவுமே இல்லை என்ற நிலைக்கு உன்னை தள்ளிவிடச் செய்திருக்கின்றது. நல்லபடியாக சென்று கொண்டிருக்கின்ற வாழ்க்கை சட்டென்று ஏதேனும் ஒரு விஷயத்தினால் முழுமையான மாற்றத்தை அடைந்து விடுகின்றது. இப்படியெல்லாம் ஒரு மாற்றம் வாழ்க்கையில் நடக்கும் என்று நாம் எதிர்பார்க்கவில்லையே என்று சொல்லி என் பிள்ளை மனம் வேதனைப்படுகின்ற அளவிற்குத்தான் எல்லாம் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு இப்படி என்றால் ஒரு சிலருக்கு கஷ்டத்திலிருந்து ஏற்படுகின்ற சட்டென்ற மாற்றமானது வாழ்க்கையை நல்ல நிலைக்கு கொண்டு வந்து விடுகின்றது. அப்படி கொண்டு வரும் பொழுது இவர்களின் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் அவர்களுக்கு பின்தொடர்ந்து கிடைக்க தொடங்கி விடுகின்றது. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள், எல்லோருக்குமே வாழ்க்கை ஒன்று போல எதையும் கொடுக்கவில்லை. ஆனால் எல்லோருக்குமே பொதுவான சில விஷயங்களை கொடுத்திருக்கின்றது. அது என்ன தெரியுமா? சந்தோஷம், அழுகை. இவை இரண்டுமே எல்லோருக்குமே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக இருக்கத்தான் செய்கின்றது. அதை இல்லை என்று ஒரு நாளும் நாம் மறுத்துவிட முடியாது. அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளையே, எந்த நேரத்தில் அழுகை, எந்த நேரத்தில் சந்தோஷம் என்பது மட்டும்தான் மாறுபடுமே தவிர இல்லை என்று ஒரு பொழுதும் சொல்லிவிட முடியாது. இந்த நேரத்தில் என் பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையில் நீ அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற சில விஷயங்கள் எல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும், உன் கைகளை வந்து சேர வேண்டும் என்றிருக்கின்றது. ஏற்கனவே பல முறை இந்த விஷயம் உன் கைகளுக்கு வரும் பொழுதும் வராமல் சென்றதற்கும் நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயம்தான் காரணம். அதனால்தான் இந்த விஷயத்தை இன்று நீ கவனமாக இருந்து விட்டாயானால் இதற்கு முன்பாக நீ தொலைத்ததையும் சேர்த்து பெற்று விடுவாய். உன்னுடைய வாழ்க்கைக்கு மிகவும் நல்ல விஷயம் ஒன்று நடந்துவிடும். எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையை நாம் இப்படியே வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று நினைக்காமல் சிறு சிறு மாற்றங்களை செய்து வாழ்க்கையில் ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் அடைந்து விட்டால் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான முழுமை உனக்கு கிடைத்துவிடும். எதற்காக இந்த வாழ்க்கை நமக்கு என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடும். எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லா விஷயங்களையும் கடந்து இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ என் பிள்ளை நீ தொடங்கி விடுவாய். சில நேரங்களில் சில மனிதர்கள் தங்களின் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களையும் பெரிதாக எடுத்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் அதே நேரத்தில் சந்தோஷங்களை பெரிதாக பகிர்ந்து கொள்வார்கள். சிலர் சந்தோஷத்தையும் சரி கவலையையும் சரி பெரிதாக எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் கடந்து வருவார்கள். இன்னும் சிலர் சந்தோஷத்தை மறைத்து கவலைகளை மட்டும் வெளியில் காண்பித்து கொள்வார்கள். இந்த வகையில் என் பிள்ளை, நீ எந்த வரிசையில் நிற்கிறாய் என்று சற்று சிந்தித்துப் பார். சரி, எதுவாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயம் என்னவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், இந்த வராகி நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தில் உனக்கு கவனம் இருந்தால் நிச்சயமாக நீ ஆசைப்பட்டது எல்லாமும் என்றோ உன் கைகளை வந்து சேர்ந்திருக்கும். இத்தனை கால தாமதம் ஆகி இருக்காது. என் பிள்ளையே, எவ்வளவுதான் மனிதன் தன்னை கட்டுக்குள் வைத்திருந்தாலும் சில நேரங்களில் தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடிவதில்லை. அது எந்த இடம், எப்படி என்று கூட யோசிக்காமல் அவனினுடைய உணர்ச்சிகள் வெளிப்பட்டு விடுகின்றது. அதிலும் குறிப்பான ஒரு உணர்வு கோபம். எல்லோருக்கும் சட்டென்று எளிதாக வந்து விடுகின்றது. முன்பெல்லாம் கோபம் வந்தால் சட்டென்று கத்தி கூச்சலிடுவார்கள். ஆனால் இப்பொழுதெல்லாம் அப்படியல்ல. சட்டென்று மூஞ்சில் அடித்தார் போல் பேசிவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்று விடுகின்றார்கள். இதுதான் வழக்கமாக மாறிவிட்டது. ஆனால்
கோபத்தில் கத்தும்போது ஒருவரின் மனதில் ஏற்படுகின்ற வலியை விட நாம் சட்டென்று முகத்தில் அடித்தாற் போல பேசுகின்ற வார்த்தைகள் ஒருவரின் மனதை ரணமாக்கும். அப்பொழுது நாம் கோபப்பட்டது எதற்காக என்று நீ சிந்தித்தால் கூட உனக்கு அதற்கான சரியான காரணம் தெரியாமல் போய்விடும். நீ வேண்டும் என்றே செய்தது போல மாறிவிடும். அதனால்தான் அம்மா சொல்கின்றேன், கோபத்தை நீ அடக்க வேண்டும். என் பிள்ளையே, இன்று நீ கவனமாக இருக்க வேண்டிய விஷயமே இதுதான். யார் உன்னை எந்த அளவிற்கு வேதனையில் தள்ள நினைத்தாலும் சரி, யார் உன்னுடைய மனதை வேண்டும் என்றே சோதிக்க நினைத்தாலும் சரி, நீ கோபப்படாமல் முகத்தில் புன்னகையோடு அந்த இடத்தை விட்டு விலகிப்பார். நிச்சயமாக இனி உன் அருகில் கூட வந்துவிட மாட்டார்கள். என் பிள்ளையே, கோபப்படுத்தி பார்ப்பது என்பது மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்துவதற்காக மட்டும்தான். நீ எப்படிப்பட்டவர், உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ எப்படி எதிர்கொள்வாய் என்பதை உனக்கு தெரிவிப்பதற்காக, மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்துவதற்காகத்தான் இது போன்ற செயல்களை எல்லாம் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் இவர்களினுடைய எண்ணங்களை நீ உண்மையாக்கி விடாமல் நீ நினைத்த விஷயங்களை மட்டுமே உண்மையாக்க என் பிள்ளை கோபத்தை அடக்கி மனநிறைவான வார்த்தைகளை இன்று பேசிப்பார். நான் சொல்வது இன்று இந்த நாள், இந்த ஏகாதசியின் நாளில் அம்மா சொல்கின்றேன். நீ நினைக்கலாம், அம்மா இவர்கள் என்னை அளவுக்கு மீறி காயப்படுத்தி விட்டார்கள், நான் இப்பொழுதும் என்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தவில்லை என்றால் நான் இருப்பதிலேயே பலனில்லை என்று என் பிள்ளை நீ நினைக்கலாம். என் தங்கமே, நான் இதிலும் உனக்கு ஒரு காரணத்தை தான் சொல்ல வந்திருக்கின்றேன். உனக்கு வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு துன்பங்களும் ஒவ்வொரு வேதனைகளும் உன் மனதை உச்சபட்ச காயத்தை அழைத்து செல்லும். ஆனால் அந்த நேரத்தில் உன்னை நீ கட்டுப்படுத்தி விட்டாய் என்றால் அதன் பிறகு வருகின்ற சந்தோஷங்களை முழுமையாக நீ அனுபவிப்பாய். அதனால்தான் அம்மா சொல்கின்றேன், எப்பொழுதுமே கோபத்தை அடக்க வேண்டும் என்று. உன்னுடைய உணர்ச்சி வசம்தான் வாழ்க்கையில் எத்தனையோ உச்சத்திற்கு உன்னை கொண்டு சென்று விடுகின்றது. அதனால் உணர்ச்சி வசப்படாமல், அதிகப்படியான கோபமடையாமல், எந்த விஷயத்தை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று தெரிந்து கொண்டு அதை அப்படி எதிர்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, முதலில் கடினமாகத்தான் இருக்கும். நாம் ஏன் இப்படி இருக்க வேண்டும், தவறு செய்யாமலேயே நாம் எதற்காக இப்படி பணிந்து செல்ல வேண்டும் என்று நீ நினைக்கலாம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா என் பிள்ளையே, தவறுகள் செய்தவர்கள் நிச்சயமாக தெய்வத்தின் முன்னிலையில் குற்றவாளிகளாக ஒருபொழுதும் கருதப்பட மாட்டார்கள். ஏனென்றால் அது அவரவர்கள் கர்ம பலன், அவரவர்களுக்கான கர்ம வினை. இதை இப்படி செய்தால்தான் அவர்கள் பாவத்தை இது போன்று செய்தால்தான் அவர்களின் கர்ம பலன்கள் அதிகரிக்கும். மாறாக அவர்கள் உதவிகளை செய்தார்கள் என்றால் அவர்களினுடைய புண்ணிய பலன்கள் அதிகரிக்கும். இதையெல்லாம் தெளிவாக புரிந்து கொண்டால் உனக்கு நிச்சயமாக கோபம் என்ற ஒன்றோ, அடுத்தவர்களின் மனதை காயப்படுத்திவிட வேண்டும் என்றோ எண்ணங்கள் ஒரு பொழுதும் வராது. அவர்கள் செய்வதை செய்துவிட்டு போகட்டும், ஒரு பொழுதும் அந்த பாவத்தை நீ செய்து விடாதே என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன். என் பிள்ளையே, தெய்வத்தின் வாக்கிலிருந்து கிடைக்கின்ற உனக்கான நன்மைகளை சரியாக புரிந்து கொண்டு அதன்படி இந்த வாழ்க்கையில் நீ நடந்து கொண்டால் நிச்சயமாக உனக்கு வெற்றி என்ற ஒன்று நிரந்தரமாக கிடைக்கும். எந்த சூழ்நிலைகளிலும் இந்த வாழ்க்கை உன்னை பயமுறுத்தாது. எவ்வளவோ விஷயங்கள் உனக்கு வேதனையை கொடுக்கிறது என்றாலும் இந்த விஷயங்கள் இன்னும் உனக்கு பல நன்மைகளை கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். ஒரு நிமிடம் உன்னுடைய உணர்ச்சியை கட்டுப்படுத்தினால், ஒரு நிமிடம் நீ அமைதியாக இருந்து விட்டால் நிச்சயமாக அதன் பிறகு வருகின்ற அத்தனை நிமிடங்களும் உனக்கானதாக மாறிவிடும். நீ உணர்ச்சியை கட்டுப்படுத்தாமல் ஒரு நொடி சட்டென்று உன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தினால் நிச்சயமாக உன்னுடைய உணர்வுகளுக்கெல்லாம் இங்கே எந்த மதிப்பும் கொடுக்கப்படாது. அது மட்டுமல்லாமல் நீ தேவையில்லாமல் மற்றவர்கள் முன்னிலையில் பெயரை சுமந்து நிற்பாய். அதன் பிறகு நீ திருந்தியும் உனக்கு எந்த பலனும் கிடைக்காது
நீங்காது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இனி வருகின்ற நாட்கள் என் பிள்ளையினுடைய கோபத்தை காணாத நாட்களாக இருக்க வேண்டும். என் பிள்ளையினுடைய சந்தோஷத்தை முழுமையாக பார்க்கக்கூடிய நாட்களாக இருக்க வேண்டும். அதற்கு என் பிள்ளை இன்றிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் எந்த தவறும் செய்யாமல் நிச்சயமாக கடந்து வர வேண்டும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.